ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் மாடல் எக்ஸாம் எழுத போகிறவங்க இருப்பீங்க, இல்லை எழுதிட்டு இருப்பீங்க, இல்லை அப்கமிங் டேஸில் வரப்போகிற செமஸ்டர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. என்னென்ன விஷயம் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம், அடுத்தது அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த 3 விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த 3 விஷயத்துலேயும் அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த 3ஐயும் நம்ம எப்படி பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான ஷெட்யூல், அதாவது ஷெட்யூல் டைம் டேபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லியோ இப்போ காலையில் வந்து சண்டே மார்னிங் காலையில் ஒரு 4 o'clockலேருந்து நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு பேர் டைம் டேபிள் கிடையாது. நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ அடுத்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா, அப்போ இந்த வாரத்திலிருந்து நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்க போகிறீங்க, அந்த சப்ஜெக்டில் எந்தெந்த யூனிட்ஸை கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு 10 days கழிச்சு தான் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து எப்படி ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, 10 நாள் கழித்து வரப்போகிற எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 3 days டைம் அலாட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு 3 யூனிட்ஸ் இன்டர்னலுக்கு படிச்சுட்டேன், கடைசி ஒரு 2 யூனிட்ஸ் மட்டும்தான் நான் வந்து மாடல் எக்ஸாமுக்கு கவர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் படிக்காத போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 யூனிட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸாக நம்ம படிக்கணும். ஒரே நாளில் நம்ம மொத்தமாக 5 யூனிட்டு டம்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதனால் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டாபிக், நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்டில் 5 யூனிட்டில் உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எந்த போர்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கவர் பண்ணி முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணோன்னா லாஸ்ட் மினிட் ஸ்டடியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட் ஸ்டடி அப்படின்னா, நாளைக்கு மாடல் எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நம்ம 5 யூனிட்டு கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் மினிட் ஸ்டடியை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எது டஃப்பான போர்ஷனோ ஃபஸ்ட்டு அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈஸியான போர்ஷன்ஸை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேனேஜ் யுவர் டைம். இது வந்து நம்ம படிக்கிறப்போ எப்படி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ படிக்கிறப்ப நம்ம சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு நீங்கள் படிக்கலாம். படிக்கிறோம் அப்படின்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 hours 3 hours மட்டும் நம்ம தூங்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்களோட டயர்ட் போகிற வரைக்கும் தூக்கம், ஒரு 5 to 6 hours ஆகுது உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி படிக்கிறதோடு மட்டும் விடாமல் அந்த டாப்பிக்கை, அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நைட்டு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைம், உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் கிடைக்கிது அப்படின்னாலும் அந்த டைமில் இன்றைக்கி படித்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்ஜெக்ட்ஸ், அதாவது மெயினாக இந்த ப்ராப்ளம் பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ப்ராப்ளம் பேப்பருக்கெலாம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்து தியரி போர்ஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். சம்ஸ் போடுறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் 1 or 2 சம்ஸை
ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ஒரு வேளை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்லலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் போடாத சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அது ஸ்விம் பண்ணுற மாதிரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அந்த சம் பேப்பரை ப்ராப்ளம் பேப்பரை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குதிக்காமல் கிணத்து மேட்டில் நின்றுட்டு இருந்தாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமாக போயிட்டோனாலும் பிரச்சனை தான். ஸோ அதனால் ஸ்விம்மர்ஸ் எப்படி தண்ணியில் மேலே நீந்திட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் அந்த ப்ராப்ளம் பேப்பர் படிக்கிறது இருக்கணும். ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்டெப்த்தாக போயிட்டிங்கனாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கனாலும் ரிஸ்க்கு தான். ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்தது தியரி பேப்பரை எடுத்துக்கிட்டோன்னா சார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃப்ளோ சார்ட் மாதிரி ஏதாவது ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ லா பேப்பர்லாம் படிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த லாக்கெலாம் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதலாம். அது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இல்லை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம். ஓனாக க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவைஸ் கிளாஸ் நோட்ஸ். இப்போ கிளாஸில் ஸ்டாஃப் வந்து டீச் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாருமே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த நோட்ஸை நீங்கள் ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு 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 டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டாப்பிக்கான ஹெட்டிங் இருக்கணும். அதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கணும். அப்படியே லைன் பை லைன் எழுதாமல் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் படிச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக்கை பார்த்து எழுதாதீங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கொஷினில் என்ன தெரிஞ்சிச்சோ அதை இந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு டே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour எடுத்து ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓன் வேர்ட்ஸு யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னா தங்கிலீஷ்லேயே எழுத வேண்டாம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அதுக்காக டெஃபனிஷனை நம்ம ஓன் வேர்ட்ஸில் எழுத முடியாது. டெஃபனிஷனை அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரோ அவரோட டேர்ம்ஸில் தான் எழுத முடியும். மற்ற பாயிண்ட்ஸை நம்மளோட டேர்ம்ஸில் நம்ம வந்து ஈஸியாக புக்கில் வந்து மேபி அவங்க சுற்றி வளைச்சி ஒரு 15 லைனாக கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 to 4 லைன்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம். அதே மாதிரி நம்ம எழுதின நோட்ஸை நம்ம ரீகால் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு நோட்டில் ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் டே நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நோட்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டடி வித் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஸ்டடி வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து இப்போ உங்களுக்கு காலேஜில் டைம் இருக்குது, இல்லை வீட்டுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸ் இப்போ எதெல்லாம் ரொம்ப டஃப்பான டாப்பிக்காக இருக்குமோ அந்த டஃப்பான டாப்பிக்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேர் ஆளுக்கு ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறப்போ 4 டாப்பிக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். இந்த கொஷின் என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த ப்ரொவிஷன் எப்படி போடணும், இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கொஷின் கேட்டு உங்களுக்குள்ளே இது பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்பவும் நீங்கள் வந்து தெரியாத கொஷின் கூட ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியும் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் அட் த சேம் டைம் அதை படித்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் தூங்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு இனஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். அப்போ தான் எந்தளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா தான் நெக்ஸ்ட் டே எக்ஸாமில் போய் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி படிக்கிறப்போ சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். அண்ட் தென் லைட் எக்ஸசைஸ் முடிஞ்சால் பண்ணலாம். தென் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் படிக்கிற விஷயங்கள் உங்களோட மைண்டில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும்.
அதே மாதிரி எக்ஸாம் டேட் டிப்ஸ். எக்ஸாமுக்கு போகிறப்ப வெதர் மாடல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, செமஸ்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் ஹாலுக்கு 10 மணிக்கு இருக்கணும் அப்படின்னா 10 மணிக்கு அறக்க பறக்க போகாமல் ஒரு 9:50க்கெல்லாம் நீங்கள் போய் அந்த எக்ஸாம் ஹாலில் அசம்பிள் ஆயிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் தானா, அந்த கொஷின் பேப்பரில் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எங்கே எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கொஷின்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணுறதுக்கே டூ மச் டைம் எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே கொஷின்ஸ்லாம் படித்து முடிச்சிடுங்க. உங்களோட ஆன்சர்ஸை நீட்டாக எழுதுங்க. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு ப்ரெசன்டேஷனும் முக்கியம். ஸோ அதனால் உங்களோட ஆன்சர்ஸை நீட்டாக எழுதுங்க. அட் த சேம் டைம் உங்களோட டைமையும் மேனேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் கிளியராக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ பக்கத்துலேயே ஒரு நோட் வச்சு நீங்கள் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த நோட்டில் ஜஸ்ட்டு ஹிண்ட் மாதிரி எழுதுங்க. ஹிண்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே காலையில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் உங்களால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே 4 யூனிட்டை மட்டும்தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னால் ஒரு யூனிட் வந்து டச் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 4 யூனிட்டை மட்டுமாவது தரவாக படிச்சுட்டு போங்க. 5th யூனிட் ஒரு யூனிட்டை நம்ம விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த யூனிட்டை நம்ம திரும்ப முடிஞ்ச அளவு செமஸ்டர் எக்ஸாமுக்கு கவர் பண்ணிக்க பார்த்துக்கலாம். செமஸ்டர் எக்ஸாமுக்கு எந்த யூனிட்டையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதே மாதிரி படிக்கிறப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் மெட்டா ஏஐ, ChatGPT இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படிப்போம். முடிஞ்ச அளவு நீங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸை வச்சு படிங்க. உங்களுக்கு வந்து காலேஜில் டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்கு இல்லை உங்களோட ஸ்டாஃபே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு மட்டும் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கான ரெலவெண்ட் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஃபோனை வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஃபோன் இல்லாமல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்கலாம் அப்படின்னு தோணும், ஆனால் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னும் 1 மணி நேரம் கழித்து படிக்கலாம், இன்னும் 2 மணி நேரம் கழித்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், டைமை வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறப்பவே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு இது வந்துச்சு அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவை அப்படின்னாலும் அதை ஹிண்ட்டாக எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபோனை பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட மைண்டை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்ச அளவு ஃபோன் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க படிக்கிற டைம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க, மாடல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, செமஸ்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ப்ரையராகவே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு அசம்பிள் ஆகிருங்க. 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா அட்லீஸ்ட் 9:50க்கெலாம் போயிருங்க. இன்விஜிலேட்டர் வந்ததுக்கப்புறம் அவசரமாக போனீங்க அப்படின்னா நீங்களும் டென்ஷன் ஆவீங்க. ஸோ டென்ஷனில் பாதி வந்து நம்மளுக்கு ஆன்சர் மறந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ப்ரையராக போயிருங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட திரும்பி ஒரு ஸ்டேஷ்னரி, ஸ்கேல், பென்சில், எரேசர் இந்த மாதிரி ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். அப்போ 10 டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட 1 மினிட்க்கு மேலே நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ் தேவையோ அந்த ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சு வந்தும் அதில் ஏதாவது கொஷின் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தென் எக்ஸாம் எழுதுகிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து 3 hours 10 to 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஷார்ப்பாக 10 o'clock உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து செக்ஷன் ஏல ஒரு 10 1 மார்க் இருக்குது, செக்ஷன் பியில் ஒரு 5 5 மார்க் ஆர் 6 மார்க் ஆர் 7 மார்க் இந்த மாதிரி ஏதோ ஒன்று. செக்ஷன் பியில் ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஷின் இருக்குது, செக்ஷன் சியில் வந்து எஸ்ஏ டைப் கொஷின் இருக்குது. அப்படின்னா இதுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் பேப்பரை ரீட் அவுட் பண்ணுறதுக்கும் அந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 15 minutes தான் டைம். அந்த 15
15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொஷின் பேப்பரையும் படித்து முடிச்சிடணும், 1 மார்க்குக்கும் ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும். அடுத்தது செக்ஷன் பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கொஷின்ஸை நீங்கள் 1 ஹவரில் முடிச்சிடணும். ஆல்ரெடி 1/4 மணி நேரம் நம்ம செக்ஷன் ஏக்கு யூஸ் பண்ணிட்டோம், திரும்பவும் 1 மணி நேரம் நம்ம செக்ஷன் பிக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ மணி நேரம் போயிடுச்சுன்னா 1.25 மணி நேரம் போயிடுச்சு. மீதி 1.25 மணி நேரம் தான் இருக்கும். இந்த 1.25 மணி நேரம் வந்து செக்ஷன் சி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏன் செக்ஷன் சிக்கு 1.25 மணி நேரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம கடைசி ஆக வேகமாக எழுதுகிறப்போ நம்மளுக்கு கை ரொம்ப டயர்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு இருந்த ஸ்பீடு கடைசியில் வராது. ஸோ அதனால் நான் செக்ஷன் சிக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக போர்ஷன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்திருந்தால் மட்டும்தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி முடிஞ்சளவு உங்களோட ஆன்சர்ஸில் நிறைய டயக்ராம்ஸு, சார்ட்ஸு இதெல்லாம் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட காலேஜில் இல்லை உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் பேஜஸ் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 பேஜ் தான் எழுதணும், 25 பேஜஸ் தான் எழுதணும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணாமல் ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி மட்டும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேப்பரில் எழுதுகிறப்போ கொஷின்ஸை ஆர்டராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ, அதுக்கப்புறம் செக்ஷன் பி, அதுக்கப்புறம் செக்ஷன் சி. முடியாத கேசஸில் செக்ஷன் பியில் ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா நம்ம கடைசி எழுதலாம். ஆனால் செக்ஷன் பியில் ஒரு கொஷின், சியில் ஒரு கொஷின் அப்படின்னு மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. அதே மாதிரி கொஷின் நம்பர் எல்லாம் மார்ஜினுக்கு வெளியே தான் போடணும். பாயிண்ட் நம்பர் எல்லாமே மார்ஜின்குள்ளே தான் போடணும். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ கொஷின் நம்பர் 2 அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் நம்பர் 2 போட்டிருக்கீங்க, கொஷின் நம்பர் 2 போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது எக்ஸாம் ஹாலில். நான் ஒரு கொஷினை ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த கொஷினை எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக நீங்கள் எழுதுங்க. அந்த 10 நிமிஷத்தில் நான் டெஃபனேஷன் எழுதுகிறேன், ஹெட்டிங் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷம் வந்து அதை டெஃபனேஷன் கொடுக்கவும் அந்த பாயிண்ட் எழுதுறதுக்கும் சரியாக போயிடும். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஹிண்ட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் 4 hours படிக்கிறேன், 5 hours படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து எக்ஸாமில் மார்க்கே வாங்க முடியல, நான் எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணாலும் எனக்கு மார்க்கே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 4 hours படிக்கிறீங்க, 5 hours படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. அந்த 5 ஹவர்ஸில் எவ்வளோ மணி நேரம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். புக் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நான் படிக்கிறது எல்லாமே எனக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும், நான் கண்டிப்பாக இந்த கொஷினை எக்ஸாமில் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு படிங்க. யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஷினை எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத டெய்லியும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்டில் சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு குட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மோட்டிவேட்டடாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நம்மளால் ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியாது, இந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம அப்படி தானா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் யாருங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.